தமிழ் தாய் வாழ்த்து பாடப்பட்டது, ஆளுநர் உரை படிக்கப்பட்டது, ஏற்றுக்கொள்ளப்பட்டது, தேசிய கீதம் பாடப்பட்டது, சபை ஒத்தி வைக்கப்பட்டது. இந்த ஒரு தீர்மானத்தை போட்டுட்டு இந்த மாதிரி ஒரு நியூஸ் ரீல் போட்டுட்டு அதுக்கு ஒரு 4 மீம்ஸை போட்டுட்டு அவங்க தாங்களே தங்களுடைய அவமானத்தை துடைத்துக் கொள்கிறார்கள். ஆளுநர் பூசிய கரி இன்னும் 20 வருஷத்துக்கு இருக்கும் டிஎம்கே மேலே. தான் அவமானப்படுத்தப்பட்டோம், தன்னுடைய நாட்டின் இறையாண்மை அவமானப்படுத்தப்பட்டது, ஜனநாயக மரபுகள் அவமானப்படுத்தப்பட்டது, அரசியல் நிர்ணய சட்டம் அவமானப்படுத்தப்பட்டது அப்படிங்கிற இந்த காரணங்கள்னால்தான் ஆளுநர் வெளிநடப்பு செய்கிறார். புறம்போக்கு அந்த அளவுக்கு தரங்கெட்ட அநாகரிகமான ஒரு செய்கையை ஒரு சீனியர் அமைச்சரை செய்யும்போது மற்றவங்கள்லாம் என்ன பாடம் கற்றுக்க போகிறாங்க? ஆளுநரை தான் அவங்க ப்ளேம் பண்ணுவாங்க தவிர அவங்கள தாங்களே ப்ளேம் பண்ணிக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. இன்றைக்கி கூட்டணி கட்சிகளே உங்களுக்கு ஆப்போசிட்டாக குரல் கொடுக்க ஆரம்பிச்சாச்சு. அட் த சேம் டைம் அவங்களுக்கு இந்த நிலையை சீர்திருத்த வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் கூட இல்லாமல் இருக்குது. இன்னைக்கு எதிர்த்த டிஎம்கே இன்னைக்கு அதே அவசர நிலையை கொண்டு வரதா அப்படின்ட்டு இவர் கேட்கும்போது அது டிஎம்கேக்கு டைரக்ட் ஹிட். இதுதான் அவங்களுக்கு ஆன்சர் பண்ண முடியாமல் தவிக்கிறாங்க. மூக்கு வரைக்கும் கடன் வாங்கியாச்சு, இதுக்கு மேலேயும் இனிமேல் கடன் வாங்க முடியாது, கடன் வாங்கினா திவால் ஆகிற வேண்டியதாங்கிற மாதிரி ஒரு நிலைமை. ரியலோ நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு அரசியல் விமர்சகரான திரு வாசுதேவன் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கேன், தேங்க்ஸ். ஆளுநர் அவர்கள் அவசரமாக வெளிநடப்பு செஞ்சுருக்காரு அப்படிங்கிற நிகழ்வு இன்னைக்கு சட்டமன்றத்தில் ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டிருக்கு. இன்றைய சட்டமன்றம் அப்படிங்கிறது இந்த ஆண்டினுடைய முதல் சட்டமன்ற கூட்டத்தொடர். இதில் ஆளுநர் அவமதிச்சிருக்காரா இல்லை ஆளுநரை யாராவது அவமதிச்சிருக்காரா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. உங்களுடைய பதில்? ஆளுநர் யாரையுமே அவமதிக்கலை. ஆளுநர் அவமதிக்கப்பட்டிருக்கிறார் சபையில். எல்லாருக்கும் முன்னால் சபாநாயகரும் முதல்வரும் ஆளுநருடைய கோரிக்கையை ஏற்றுக்கணுமா இருந்துச்சு. ஆளுநருடைய முதல் உரையில் என்ன மரபு அப்படின்னா, ஆரம்பத்துலேயும் தேசிய கீதம் பாடுவாங்க, அதற்கு பிறகும் தேசிய கீதம் பாடுவாங்க. ஆளுநர் உரை வாசிக்கப்படும் இந்த இன்பிட்வீன், இந்த இடைப்பட்ட காலத்தில். அதுக்கப்புறம் தேசிய கீதம் பாடி முடிச்சதுக்கப்புறமா அவர் கிளம்பி போயிடுவார். அதுக்கப்புறம் அந்த ஆளுநர் உரையை அடாப்ட் பண்ணுவாங்க, தீர்மானமாக நிறைவேற்றுவாங்க. அதுக்கு மேலே நாளையிலேருந்து சர்ச்சை நடக்கும், நாளைக்கு 2 டேஸ் சர்ச்சை நடக்கும். ஆனால் இன்றைக்கி ஆளுநர் உட்காந்துருக்காரு, தமிழ்தாய் வாழ்த்து பாடுறாங்க. தமிழ்தாய் வாழ்த்து பாடின உடனே அவர் செய்கையில் காமிக்கிறாரு, தேசிய கீதம் போடுங்க அப்படின்றாரு. அதற்கு இவங்க 2 பேரும் சைலண்ட்டாக உட்காந்துருக்குறாங்க. அவையை நடத்துவது யார்? சபாநாயகர். சபாநாயகருடைய பொறுப்பு தான் இது. சபாநாயகருக்கு ரிமைண்ட் பண்ணுறது முதல்வருடைய வேலை. அவங்க 2 பேருமே அவங்களுடைய பொறுப்பை ஏற்று நடக்கலை. இது ஒரு விஷயம். அப்போது இது சபையை அவமதிப்பது போல, நமது அரசியல் அமைப்பு சட்டத்தை அவமதிப்பது போல, அதே மாதிரி பாராளுமன்ற மரபு, ஜனநாயக மரபுகளை அவமதிப்பது போல ஆகிறது. அதனால தான் அவர் பார்க்குறாரு, ஒரு பாராளுமன்ற ஜனநாயக முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு ஜனநாயக முறையே கடைபிடிக்கலை அப்படின்னு சொன்னால் வாட் இஸ் த பாயிண்ட், இங்கே இருந்து என்ன பிரயோஜனம் அப்படின்ட்டு அவர் எந்திரிச்சு போயிடுறாரு. ஏன்னா அதுக்கு மேலே அவர் அங்கே உட்காந்துருந்தார் சொன்னோன்னா அவருக்கு தான் அவமானமாக இருக்கும் அப்படின்ட்டு அவர் கருதுகிறாரு. அதில் எந்த தப்பும் கிடையாது. அவர் போய் சேர்ந்த உடனேயே அங்கேருந்து ஒரு ப்ரெஸ் நோட் வருது. அதில் ரொம்ப கிளியராக என்ன நடந்ததுங்கிறத டிஸ்கிரைப் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கு இவங்க பதில் சொல்ல வேண்டாமா? அப்படியே அவர் சொன்னதில் ஏதாவது தப்பு இருக்குன்னு சொன்னோன்னா இவங்க பதில் சொல்லட்டும். அவர் போன உடனே என்ன ஆகிடுது, இவங்க பாட்டுக்கு அந்த ஆளுநர் உரையை படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. படித்ததுக்கப்புறமா அந்த தீர்மானத்தை நிறைவேற்றிடுவாங்க. இட் வில் பி அடாப்டட், அதாவது ஏற்றுக்கொள்ளப்படும், சபையில் ஏற்றுக்கொள்ளப்படும். அதுக்கப்புறம் நாளிலேருந்து பிஸ்னஸ் ஆஸ் யூஷுவல் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால் இதில் ஆளுநர் யாரையும் எந்த விதத்திலும் வெளிநடப்பு செய்வதனால யாரையும் எந்த விதத்திலும் அவர் அவமதிக்கவில்லை. தான் அவமானப்படுத்தப்பட்டோம், தன்னுடைய நாட்டின் இறையாண்மை அவமானப்படுத்தப்பட்டது, ஜனநாயக மரபுகள் அவமானப்படுத்தப்பட்டது, அரசியல் நிர்ணய சட்டம் அவமானப்படுத்தப்பட்டது அப்படிங்கிற இந்த காரணங்கள்னால்தான் ஆளுநர் வெளிநடப்பு செய்கிறார். அவருடைய இடத்துல எந்த ஒரு நியாயவாதி இருந்தாலும் இதை தான் பண்ணியிருப்பாங்க. இந்த ஒரு விஷயத்தில் ஆளுநர் அவமதிக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்னு சொல்கிறீங்கல்ல, இது தொடர்ச்சியாக நடக்குது.
2023லயும் நடந்தது, இப்பயும் இதான் நடக்குது. கடந்த 2 ஆண்டுகளா தொடர்ச்சியா நடக்குது. 2022ல் ஃபஸ்ட்டு டைம் 2021ல் ஆளுநர் வந்த பிறகு 2022ல் ஜனவரியில் ஃபஸ்ட் டைம் வராரு. அந்த ஒரு சபை மட்டும் கரெக்டாக நடந்தது. அப்போது நடத்தின நீங்கள் இதே சபாநாயகர் தான், இதே முதல்வர் தான் இருந்தார். அப்போது நடத்தினவங்க 2023ல் ஏன் நடத்தலை? அப்போது யாருடைய உள்நோக்கம் அது? யாருக்கு உள்நோக்கம் இருக்குங்கிறது தெரியறது. அது மட்டும் இல்லை, சபாநாயகர் வெளியில் ஏறும்போது பொன்முடி அப்படிங்கிற ஒரு மூத்த அமைச்சரினுடைய பிஹேவியர் எப்படி இருந்தது நீங்கள் பாருங்கள். சரிதான் போடா அப்படிங்கிற மாதிரி, அதாவது அவருடைய செய்கையில் நம்ம இது புரிஞ்சுக்க முடியும். சரிதான் போடா புறம்போக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அந்த அளவுக்கு தரங்கெட்ட அநாகரிகமான ஒரு செய்கையை ஒரு சீனியர் அமைச்சரை செய்யும்போது மற்றவங்கள்லாம் என்ன பாடம் கற்றுக்க போகிறாங்க? சீனியர் அமைச்சர் அப்படிங்கிறது வந்து ஒரு மற்றவங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக, எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும், ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டாக இருக்கணும். இந்த மாதிரி அவரே பண்ணார் சொன்னோன்னா மற்ற இளைய எம்எல்ஏக்கள்லாம் அவர்கிட்ட என்ன கற்றுக்க போகிறாங்க? இது ஒரு விஷயம். அப்போவும் அதே மாதிரி தான் ஆச்சு. அதாவது பெரியார் அப்படிங்கிறத பற்றி, திராவிட மாடலுங்கிறத பற்றி, தமிழகம் அமைதி பூங்கா அப்படிங்கிற மாதிரிலாம் பேச ஆரம்பித்தாங்க. இது அதாவது ஆளுநரை பொறுத்த வரைக்கும் 2023லேயே வந்து சட்டம் ஒழுங்கு பயங்கரமாக சீரழிய ஆரம்பிச்சிருச்சு. கண்ணா பின்னா இந்த போதைப்பொருள் அப்போது வந்து வெளியில் வந்திருக்குல. ஆனால் சாராய சமாச்சாரங்கள், டாஸ்மாக் ஊழல்கள், பாட்டிலுக்கு மேலே 10 ரூபாங்கிறது, பள்ளிகளில் அடிதடி சண்டை, அறுவாள் வெட்டி, இதெல்லாமே அந்த காலத்தில் நிறையா இருந்தது. அதனால் அவரை வந்து சட்டம் ஒழுங்கு ரொம்ப சீர்குலைந்த நிலையில் இது வந்து அமைதி பூங்கான்னு என் வாயிலேருந்து நான் சொல்ல முடியாது, நீங்கள் வேணால் சொல்லிக்கிங்க. அதே மாதிரி திராவிட மாடல் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. திராவிட மாடல் அப்படின்ட்டு திராவிடம்ங்கிறது எதுவுமே கிடையாது, திராவிட மாடலுங்கிறதும் கிடையாதுங்கிறது அவருடைய நம்பிக்கை, அவருடைய புரிதல் அப்படி இருக்குது. அதனால அவரை 2 சொல்ல மாட்டேன் அப்படின்னாரு. அண்ணாதுரை, ராமசாமி நாயக்கர், இவங்களுடைய பெயரெல்லாம் எதுக்கு நம்ம சொல்லணும்? ஆனால் அண்ணாதுரையாவது இந்த சட்டசபையில் வந்திருக்கிறாரு, மெம்பராக இருந்தார், அவர் முதல்வராக இருந்தார். ராமசாமி நாயக்கர் அதுவாக கூட இருக்கலை. அவருடைய சித்தாந்தத்தை இங்கே வந்து நுழைக்கிறதுக்கு என்ன அவசியம் இருக்குது? தேவையே இல்லையே. அதாவது நீங்கள் எப்படி நிர்வாகம் பண்ண போகிறீங்க, மக்களுக்கு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, தமிழ்நாட்டை எப்படி வளர்ச்சி பாதையில் எடுத்துகிட்டு போக போகிறீங்க, இவ்வளோ தான் இருக்கணுமே தவிர இந்த மாதிரி அலங்கார வார்த்தைகள்லாம் தேவையில்லை அப்படிங்கிறது நானும் தான் சொல்கிறேன். தேவையில்லை அப்படிங்கிறது தான் ஆளுநருடைய கருத்து. அப்படி இருக்கும்போது அவர் வெளிநடப்பு செய்கிறார். போன வருஷம் அதே தான் ஆச்சு. போன வருஷம் ஆளுநர் வெளிநடப்பு செஞ்ச பிறகு அது படிக்கவே இல்லை. அவர் வெளிநடப்பு செய்கிறாரு, அதுக்கப்புறமா திருப்பியும் அவருடைய உரையை அடாப்ட் பண்ணுறாங்க. இந்த வருஷமும் அதே தான் பண்ணுறாங்க. இப்போது யார் தப்பு பண்ணாங்க? பொதுமக்களுக்கு என்ன ஒரு செய்தி? அதாவதுங்க, சிலதை நம்ம பேசி மக்களுக்கு செய்தியாக கொடுக்கலாம், பல விஷயங்களை பேசாமையே நம்ம செய்தியாக கொடுக்க முடியும். ஆளுநர் இன்றைக்கி அதை தான் பண்ணியிருக்காரு. ஒன்றுமே பேசலை, எந்திரிச்சு போயிட்டார். யாருக்கு அவமானம்? இவங்களுக்கு தான் அவமானம். அதாவது இவங்க வந்து ஆளுநரை எப்படியாவது சிக்க வச்சிடலாம் அப்படின்னு பார்த்துருக்குறாங்க. அந்த உரையில் என்ன இருந்தது, அந்த உரையில் ஏதானும் நீக்கப்பட வேண்டிய வரிகள், சர்ச்சைக்குரிய வரிகள், வார்த்தைகள் இருக்கா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. இப்போ தான் படிச்சுட்டு இருக்காரு, நான் என்ன அதை பார்க்கலை. இருந்ததுன்னு சொன்னால் கண்டிப்பாக அவர் வந்து படிச்சிருக்க மாட்டார். ஆனால் அதுக்கு முன்னாலேயே நீங்கள் தேசிய கீதம் போட மாட்டோம் அப்படின்னு சொன்னேன்னா அது வந்து நமது நாட்டின் இறையாண்மைக்கு ஒரு அவமரியாதை. அதே மாதிரி 2022லேயே வந்து ஜெய்ஹிந்த் சொல்ல மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சில கொங்கு நாடு கொங்கு தமிழர் கட்சி ஏதோ ஒன்று, ஈஸ்வரன் அப்படின்னு ஒருத்தர், அவர் கூட சொன்னார் இந்த மாதிரி ஜெய்ஹிந்தெல்லாம் இங்கே சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி. வந்தே மாதரம் சொல்லக்கூடாது, ஜெய்ஹிந்த் சொல்லக்கூடாது, பாரத் மாதாக்கு ஜெய் சொல்லக்கூடாது. எந்தெந்த கோஷங்கள் நம்முடைய உணர்வோட ஒன்றரை கலந்து விட்டு இருக்கிறதோ அதையெல்லாம் நாங்கள் வந்து சொல்ல மாட்டோம் அப்படின்னு சொன்னோன்னா உங்களுக்கு வந்து பாரதிய சிந்தனையே இல்லை அப்படிங்கிற மாதிரி அர்த்தம், தேசிய சிந்தனையே இல்லைன்னு அர்த்தம். இதுதான் பிரிவினைவாதம். இதுதான் வானதி ஸ்ரீனிவாசன் ப்ராபப்ளி சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். சார், இந்த ஒரு இடத்துல அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் பேசின ஒரு விஷயம், அதாவது இப்போ சட்டமன்றத்தில் பேசின விஷயம், அச்சிடப்பட்ட உரை மட்டுமே அவை குறிப்பில் ஏறும், அச்சிடப்பட்ட ஆளுநர் உரையில் இடம்பெற்றது மட்டுமே அவை குறிப்பில் இடம்பெறும் என அவை முன்னவர் முன்மொழிந்த நிலையில் குரல் வாக்கெடுப்பில் தீர்மானம் நிறைவேற்றும், சட்டப்பேரவை எப்போதும் அதன் மரபை பின்பற்றி வருகிறதுன்னு சபாநாயகர் அப்பாவும் சொல்லியிருக்காரு. இந்த ஒரு கருத்தை எப்படி எடுத்துக்கிறது? இல்லை, அது
இதுதான் அது வந்து ப்ரொசீஜர் தான். ஆஸ் பர் ப்ரொசீஜர் ஆளுநர் உரையில் என்ன அரசு தான் எழுதி கொடுக்குறது. ஆளுநர் உரையில் அந்த உரையில் ஏதாவது சில திருத்தங்கள் வேணும்னு சொன்னால் ஆளுநருக்கும் அரசுக்கும் நடுவில் ஒரு கரஸ்பாண்டன்ஸ் இருக்கும். அந்த கரஸ்பாண்டன்ஸை ஒரு வாரம் 10 நாளில் அதெல்லாம் சரி பண்ணிவிடுவாங்க. அந்த ஃபைனலாக வந்த உரையை, அதாவது ஃபுல்லாக எடிட் பண்ணி திருத்தப்பட்ட உரையை ஆளுநர் ஒரு தடவை வாங்கி அவர் பார்த்துக்குவார், படிச்சுக்குவார். கரெக்டாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவர் வந்து சட்டசபைக்கு வருவார். அவர் வந்த பிறகு அதை படிக்கிறாரு, போகிறாரு. அந்த உரை ஆட்டோமேட்டிக்கலி அடாப்ட் பண்ணத்தான் செய்யணும், வேறு வழி கிடையாது. ஏன்னா நம்ம இதில் கான்ஸ்டிடியூஷன்லேயும் அப்படி தான் இருக்குது. ஆளுநர் படிக்காத உரையையும் கூட சபாநாயகர், ஏன்னா சபாநாயகர் வந்து ஒரு கான்ஸ்டிடியூஷனல் போஸ்ட்டு. ஆளுநர் இதை தடுக்க முடியாது. ஏன்னா அவருடைய கான்ஸ்டிடியூஷனல் போஸ்ட்டில் அவருடைய அதிகாரத்தில் அவர் இருக்கார், இவருடைய அதிகாரத்தில் இவர் இருக்கார். நாம் படிக்காத உரையை நீ எப்படி படித்த அப்படின்ட்டு சபாநாயகரை ஆளுநர் கேட்க முடியாது. அதனால் அவங்களுடைய மரபுன்னா என்னங்க, நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணுற ஒரு ப்ராக்டிஸ், அவ்வளோதான். 100 வருஷத்துக்கு மேலே ஆச்சு இந்த சட்டசபை. இந்த சட்டசபை வந்து பல்வேறு சமாச்சாரங்களுக்கு விட்னஸ். இந்த சட்டசபைக்குள்ளே என்னென்னமோ மோசடிகள், அடிதடிகள், தொகுதி உரிப்பு, அதாவது புடவை பிடிச்சி இழுக்கிறது, ஜெயலலிதா காட்சி பாருங்களா, அது மாதிரி பல்வேறு விஷயங்கள், சட்டை கிழிக்கிற விஷயங்கள் இதெல்லாமே நடந்திருக்கு. அதில் இது ஒன்று நடக்கிறது. இதுக்கு காரணம் நான் வந்து டிஎம்கே கவர்மெண்ட்டையும் சபாநாயகர் அப்பாவையும் தான் குற்றம் சாட்டுவேனே தவிர ஆளுநர் மீது எந்த குற்றமும் இருப்பதாக எனக்கு தெரியும். சார், இப்போ நார்மலாகவே சட்டமன்றத்திலேருந்து வெளியில் போனோம் அப்படின்னா அந்த நிகழ்வு யாருக்கு சாதகமாக அமையும்னா கண்டிப்பாக திமுகவுக்கு சாதகமாக தான் இதுக்கு முன்னாடி இருந்த காலகட்டங்கள்லாம் அமைஞ்சிருக்கு. ஆளுநர் வந்து சட்டமன்றத்தை மதிக்க மாட்டேங்கிறாரு, அவையில் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி ஆளுங்கட்சி யாரையுமே மதிக்க மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற மாதிரி தான் அந்த விஷயம் வந்து போர்ட்ரேட் பண்ணப்பட்டிருக்கா, இல்லை உண்மையிலே அப்படி நடந்திருக்கா அப்படிங்கிறத நீங்கள் தான் சொல்லணும். அதில் நான் முடிச்சிடுறேன். இப்போ இந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போயுமே அதே மாதிரியான ஒரு நிகழ்வு தான் நடக்குது. ஆளுநர் மேலே தான் விமர்சனம் வைக்கிறாங்க. ஸோ இதை எப்படி பார்க்குறது? அது வேறு வழி கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு வந்து சட்டசபையை எப்படி நடத்தணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சாலும் கூட நடத்த மாட்டாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. இன்றைக்கி ஏன் சார் ஒளிப்பதிவை ஸ்டாப் பண்ணாங்க? ஒளிப்பதிவை நீங்கள் போட்டிருந்தீங்கன்னு சொன்னோன்னா யாருடைய மிஸ்டேக்கு அப்படிங்கிறது மக்களுக்கு தெரிஞ்சிருக்கும். லாஸ்ட் டைம் 2023 ஒளிப்பதிவில் தான் அந்த பொன்முடியினுடைய அந்த செய்கை வந்தது, போயா அப்படிங்கிற மாதிரி அந்த செய்கை வெளியில் வந்தது. மக்களெல்லாம் பார்த்து கொதிச்சு போயிட்டாங்க. இன்றைக்கும் அது மாதிரி ஆகக்கூடாது அப்படிங்கிற, ஏன்னா இதை வந்து முதல்லையே ப்ரீ பிளான்ட் அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். அதாவது இது ஒரு சடன்லி ஒரு மின்சார கோளாறோ இல்லைனா ஒரு டெக்னிக்கல் ப்ராப்ளமோ அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இது வேண்டுமென்றே ஏதோ திட்டமிட்டு தான் அவங்க பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். பொதுமக்கள்கிட்டேருந்து மறைக்கிறதுக்கு ஏதோ ஒரு விஷயம் டிஎம்கே கவர்மெண்ட்டில் இருக்குது, அதனால அவங்க அதை பண்ணியிருக்கிறாங்க. ரைட்டு. இப்போது நீங்கள் கேட்ட கேள்விக்கு வரேன். ஆளுநரை தான் அவங்க ப்ளேம் பண்ணுவாங்க தவிர அவங்கள தாங்களே ப்ளேம் பண்ணிக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. இன்றைக்கி வந்து கூட்டணி கட்சிகளே வந்து உங்களுக்கு ஆப்போசிட்டாக குரல் கொடுக்க ஆரம்பித்தாச்சு. பாலகிருஷ்ணன் குரல் கொடுத்தாரு, இப்போ புதுசாக வந்த பி சண்முகம் குரல் கொடுக்குறாரு, திருமாவளவன் குரல் கொடுத்துட்டாரு, இன்னும் நிறைய பேர் ஆரம்பிச்சிட்டாங்க, வேல்முருகன் குரல் கொடுத்துட்டாரு. இந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் அவங்களுக்கே தெரியுது நம்ம ஆட்சி நல்லா இல்லை, மக்களுக்கு எதிர்ப்பை சம்பாதிச்சு கொண்டிருக்கோம். இதுக்கு வந்து ஐ மீன் அட் த சேம் டைம் அவங்களுக்கு வந்து இந்த நிலையை சீர்திருத்த வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் கூட இல்லாமல் இருக்குது. அப்படி இருக்கும்போது ஆளுநர் வந்து உங்களுடைய இந்த தமிழகம் அமைதி பூங்கா அப்படிங்கிறது எப்படி சொல்வார்? அண்ணா பல்கலைக்கழகம் சமாச்சாரம் இருக்குது, கள்ளக்குறிச்சி சமாச்சாரம் இருக்குது, வேங்கவேல் சமாச்சாரம் இருக்குது, பல்வேறு சமாச்சாரங்களில் தீர்வே இன்றைக்கி வரைக்கும் கிடைக்கல. அதுவும் தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. ஒரு குற்றத்துக்கு மேலே அடுத்த குற்றம் நடக்கும்போது முதல் குற்றத்தை விட அதிகமான தீவிர குற்றமாக இரண்டாவது குற்றம் ஏற்படுகிறது. அப்படி இருக்கும்போது காவல்துறையை நீங்கள் வந்து கட்டி போட்டு வச்சுருக்கீங்க, சுதந்திரமாக செயல்பட விடலை, சட்டம் ஒழுங்கு சீர்குலைகிறது, கடன் மாநிலமாக மாறிவிட்டது. ஆல் இண்டியாவில் 2வது மிகப்பெரிய கடன் மாநிலமாக நம்ம தமிழ்நாடு மாறி போயிட்டு இருக்கு. அப்படி இருக்கிற கண்டிஷனில் நாம் வந்து பிரமாதமாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். திராவிட மாடல், உலகமே வியக்கும் மாடல் அப்படிங்கிற மாதிரி தற்பெருமை பண்ணுறதுல அர்த்தம் கிடையாது. அதனால அவங்க என்ன பண்ணுறாங்க, டைரெக்டாக ஆளுநர் மேலே பழி போடுறாங்க. இன்றைக்கி இவருடைய பேட்டி கூட நான் பார்த்தேன், காங்கிரஸ் தலைவருடைய பேட்டி பார்த்தேன், செல்வ பெருந்தகை. அவர் என்ன சொல்கிறாரு, ஆளுநர் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டசபையை மதிக்க மாட்டேன் என்கிறார் அப்படின்றாரு.
அதாவது அவர் என்ன சொல்கிறாரு, ஆளுநர் என்ன சொல்கிறாரு, துணைவேந்தர் நியமனத்தில் புது கைட்லைன்ஸ் வந்திருக்குது, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய கைட்லைன்ஸ். அதன்படி நீங்கள் யூஜிசியிலேருந்து ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் வருவாங்க. அதுக்கப்புறமா தான் நீங்கள் வந்து பரிசீலிக்க முடியும், நீங்கள் வந்து பரிந்துரைக்க முடியும். அதை நாங்கள் பரிசீலித்து நாங்கள் இது உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் அதில்? நீங்கள் 3 பேர் இருக்கீங்க, யூஜிசிலேருந்து ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் வரப்போகிறாரு, 4 பேரை உட்காந்துருப்பீங்க. அதுக்கப்புறமா கூட உங்களுக்கு அந்த அதிகாரம் இருக்கே. ஒரு அரசுக்கு இந்தந்த ஆளுகளுடைய பெயரை நாங்கள் துணைவேந்தர்களாக பரிந்துரைக்கிறோம் அப்படின்னு சொல்கிறதுல அந்த அதிகாரம் பறிக்கப்படலை. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, யூஜிசிலேருந்து ஆளுகள் வந்தாச்சுன்னு சொன்னால் இவங்க தேர்ந்தெடுத்து பரிந்துரைக்கும் நபர்கள் தேர்ந்தெடுக்கப்பட மாட்டார்கள், அந்த பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்பட மாட்டார்கள்ங்கிற பயத்தினால அவங்க வந்து யூஜிசி நாமினிக்கு ஒப்புதல் கொடுக்க மாட்டேன்றாங்க. இது கவர்னருடைய தப்பா? என்ன இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காரு ஒரு எதிர்க்கட்சி தலைவர், அதாவது ஆளுங்கட்சிக்குள்ளேயே இருக்கிற ஒரு கூட்டணி கட்சி தலைவர் இந்த மாதிரி பேசுகிறது ரொம்ப விந்தையாகவே இருக்குது. தமிழகத்துக்கு எதிராக செயல்படுகிறார் அப்படின்ட்டு பொதுவாக சொல்கிறார். தமிழகத்துக்கு எதிராக ஆளுநர் எப்படி செயல்பட முடியும்? 356 ரெக்கமெண்ட் பண்ணார் அவர், சட்டசபை கலைங்க அப்படின்னாரா அவர்? நீங்கள் வந்து மத்திய அரசினுடைய மக்கள் நலத்திட்டங்களெல்லாம் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டாம் சொன்னார், ஒன்றுமே சொல்லலையே அவர் பாட்டுக்கு அவருடைய வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்பப்போ கவர்மெண்ட்டுக்கு கைட்லைன்ஸ் கொடுத்துட்ருக்காரு, நீங்கள் அப்படி பண்ணுங்கள் இப்படி பண்ணுங்க அப்படின்ட்டு. அவர் சொன்னாரா நீங்கள் வந்து போலீஸ் துறையை கட்டி போட்டு வைங்க, உங்களுடைய டிஎம்கே காரங்க மூலமாக போதைப்பொருள் விற்றுக்குங்க அப்படிலாம் சொன்னாரா? கள்ளச்சாராயம் ஃபேக்ட்ரிகள்னா அதிகமாக பட்டி தொட்டியெல்லாம் ஆரம்பிங்கன்னு அவர் சொன்னாரா? அப்படிலாம் ஒன்றும் சொல்லலையே. செல்வப்பெருந்தகை என்ன யோசித்து பேசுகிறார் அப்படிங்கிறத எனக்கு தெரியல. பேத்தட்டிக். சரி, இந்த ஒரு இடத்துல ஏடிஎம்கேவினுடைய இந்த விஷயங்கள், அதுக்கு பேட்ச், இன்னொரு பக்கம் வந்து யூனிவர்சிட்டி முன்னாடி மாணவரணி போராட்டம், இந்த விஷயங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது ஏடிஎம்கே ரொம்ப பிரமாதமாக இன்டெலிஜென்ட்டாக பண்ணாங்க. அன்றைக்கே கூட அவங்க வந்து போஸ்டர் ஓட்டினாங்க, நான் ரொம்ப பாராட்டினேன். அண்ணாமலை கூட அதை பாராட்டினார். இன்றைக்கும் அது கரெக்டாக அந்த ஷர்ட் பாக்கெட்டில் ஒரு மேலே ஒரு சின்ன இதில், அதாவது ரொம்ப பெரிய பதாகைகள்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு வர முடியாது சட்டசபைக்குள்ளே. அதனால அவர் கரெக்டாக ஒரு சின்ன இது மட்டும் பேட்ச் மட்டும் போட்டுக்கிட்டு அது ஆனால் கரெக்டாக விசிபிளாக, அதாவது ரொம்ப கண்ணுக்கு தெரிகிற மாதிரி ரொம்ப யார் அந்த சார் அப்படின்னு போட்டு விட்டுருந்தாங்க. தட்ஸ் அ வெரி குட் திங், வெரி குட் வே ஆஃப் ப்ரொட்டஸ்ட். நான் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறேன். நல்ல திங்கிங் இருந்திருக்கு அந்த விஷயத்தில். அதே மாதிரி இவங்க வந்து கவன ஈர்ப்பு தீர்மானம் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. கவன ஈர்ப்பு என்ன தீர்மானம் என்ன போட வேண்டியிருக்கு? அண்ணாமலை 6 சவுக்கடி பண்ணிவிட்டு ஆல் இண்டியாவில் பாரதம் முழுவதும் கவன ஈர்ப்பு செய்து விட்டார். இதுக்கு மேலே நீங்கள் வந்து கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வரலாம் அர்த்தமே கிடையாது. அதனால் இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் ரொம்ப அருமையான சமாச்சாரம் தான். ஆனால் அரசு இப்போது பயங்கரமான நெருக்கடியில் இருக்குது. அதாவது எதிர்க்கட்சிகள் மட்டும் இல்லை, ஆளும் தரப்பிலிருந்து கூட, ஃபார் எக்ஸாம்பிள் கூட்டணி கட்சி தலைவர்கள் கூட அரசின் மேலே ஒரு பயங்கரமான அழுத்தம் கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப மோசமான ஒரு விமர்சனத்தை வச்சுருக்காரு பாலகிருஷ்ணன். அவசர நிலையா அப்படின்னு, ஒரு புது மாதிரியான அவசர நிலையா அப்படின்னு கேட்குறாரு அவர். அவசர நிலையை யார் கொண்டு வந்தது? இந்திரா காந்தி கொண்டு வந்தது. அன்னைக்கு எதிர்த்த டிஎம்கே இன்றைக்கி அதே அவசர நிலையை கொண்டு வரதா அப்படின்ட்டு இவர் கேட்கும்போது அது வந்து டிஎம்கேக்கு டைரக்ட் ஹிட்டு. இது தான் அவங்களுக்கு வந்து ஆன்சர் பண்ண முடியாமல் தவிக்கிறாங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டில் பல்வேறு விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. ஒன்று நிதி நிலைமை, சம்பளம் கொடுக்கக்கூட அவங்கள்ட்ட இது கிடையாது. இதெல்லாம் கட்டணங்கள்லாம் கட்டுக்கடங்காமல் போயிடுச்சு. இதுக்கு அடுத்த லெவல் என்ன பண்ண போகிறோங்கிறது தெரியல. மூக்கு வரைக்கும் கடன் வாங்கியாச்சு. இதுக்கு மேலேயும் இனிமேல் கடன் வாங்க முடியாது, கடன் வாங்கினா திவால் ஆகிற வேண்டியதாங்கிற மாதிரி ஒரு நிலைமை. முதலீடுகள் வரமாட்டேங்குது. முதல்வர் போயிட்டு 7000 கோடி 2000 கோடின்ட்டு சின்ன பிள்ளைத்தனமாக போயிட்டு 2000 கோடி 3000 கோடிலாம். உத்தரப்பிரதேசத்தில் 11 லட்சம் கோடி எடுத்துகிட்டு வராங்க. உத்தரப்பிரதேசத்துலேருந்து இங்கே வந்து 2 நாள் உட்காந்துக்கிட்டு 10,000 கோடி எடுத்துகிட்டு போயிட்டாங்க முதலீடு. அந்த மாதிரி முதல்வர்கள் இருக்கும்போது நம்ம முதல்வர் அப்படியே இன்ப சுற்றுலா போயிட்டு ஜப்பான்லேயும் ஸ்பெயின்லலாம் இன்ப சுற்றுலா போயிட்டு 1000 கோடி 2000 கோடி 700 கோடி 500 கோடி இந்த மாதிரிலாம் சில்லறையாக வாங்கிட்டு வராரு. இதெல்லாம் எங்கே இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க? என்ன வேலை வாய்ப்பு கிடச்சிது? தனி மனித வருமானம் எப்படி இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு? யாருக்கும் ஒன்றுமே தெரியாது. எந்த விதமான ஒரு ஃபாலோ அப் ஆக்ஷனும் கிடையாது கவர்மெண்ட்டில். அப்படி இருக்கும்போது இந்த கவர்மெண்ட்டுக்கு ஆன்சர் பண்ணுறதுக்கு தான் நிறையா இருக்குது. ஆனால் ஒரு நல்ல விஷயம் என்ன தெரியுமா இந்த கவர்மெண்ட்டுக்கு? சபாநாயகர்.
எதிர்க்கட்சிகள் என்ன புலம்பினாலும் சபாநாயகர் என்ன பண்ணுவார் தெரியுமோ? லாஸ்ட் 3.5 வருஷமாக நீங்கள் பாருங்கள், சபாநாயகர் மாதிரி செயல்பட மாட்டார். ஒரு டிஎம்கே தொண்டனாக செயல்பட்டு இந்த அரசை காப்பாற்றும் முயற்சியில் ஈடுபடுவார். அமைச்சர்கள் என்னென்னலாம் பேசணுமோ பதில் சொல்லணும். நாங்கள் கேள்வி கேட்டேன்னு சொன்னால் நீங்கள் அமைச்சர், நீங்கள் தான் சார் பதில் சொல்லணும். நீங்கள் எங்கே பதில் சொல்கிறீங்க? ஆனால் சபாநாயகர் அவங்களுக்கு பதில் சொல்லுவார். என்னத்துக்குன்னு கேட்குறேன் நான். இது என்ன மாதிரியான மரபுன்னு எனக்கு தெரியல. சபாநாயகருடைய வேலை என்ன? சபையை நடத்தணும், பாரபட்சம் இல்லாமல் நடத்தணும், ரூலை விதிமுறைகளை மீறாமல் நடத்தணும். ஏதாவது ஒரு கேள்வி கேட்குறாங்க, அது விதியில் வரலான்னு சொன்னால் நிறுத்திடணும். அதே மாதிரி அந்த 0 ஹவர் இருக்குது, காலிங் அட்டென்ஷன் மோஷன் இருக்குது, இந்த இதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் பண்ணணும். ஒரு கட்சிக்கும் அவர்களுடைய பலத்திற்கு ஏற்றாற்போல் அனுசரித்து அவர்களுக்கு டைம் ஒதுக்கணும். நடுவில் ஆளுங்கட்சி தரப்பிலிருந்து பதில் வந்தாலும் கூட நடுவில் சபாநாயகரும் அதுக்கு ஆன்சர் கொடு. ஆளுங்கட்சி தரப்புக்கான பதிலை சபாநாயகரே கொடுத்துடுறாரு. தமிழ்நாட்டில் நடக்கிறது ரொம்பவே விபரீதமான ஒரு சமாச்சாரம். என்ன தெரியுமோ? தான் முதலில் எந்த கட்சியும் சேராதவன் அப்படிங்கிற மனோநிலையில் தான் அந்த சபாநாயகர் சீட்டில் உட்காரணும். அதுதான் நெறியாளர். இப்போ நீங்கள் நெறியாளராக இருக்கீங்கன்னு சொன்னால் நீங்கள் எந்த கட்சிக்கும் சார்பாக நீங்கள் பேசக்கூடாது. நீங்கள் கேள்வி என்கிட்ட கேளுங்க, நான் உங்களுக்கு பதில் சொல்லுவேன். என்னுடைய சித்தாந்தத்துக்கு, என்னுடைய நம்பிக்கைக்கு ஏற்றவாறு என்னுடைய பதில் அமையும். அவரும் அதை தான் பண்ணணும். அதுக்கு ஒரு தர்மம் இருக்குது, ஒரு நெறி இருக்குது, அது ஒரு அறம். அந்த அறத்தை மீறிவிட்டு அவர் என்ன பண்ணுறாரு? தான் ஒரு டிஎம்கே மேன் அப்படிங்கிறத மீண்டும் மீண்டும் கட்சிக்கு நிரூபிக்கிறார். என்னையா அவசியம்? சரி, இப்போ வந்திருக்க ஒரு செய்தியை நான் உங்களுக்கு காட்டுறேங்க. இல்லை, சிரிச்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, சொல்லுங்கள். தமிழ்தாய் வாழ்த்து ஆரம்பித்து தேசிய கீதத்தில் முடிஞ்சுது அப்படிங்கிறாங்க. நான் என்ன கேட்குறேன், இதுதான் உங்கள் சட்டசபை மரபு அப்படின்னா 2022 என்ன நடந்தது? அதாவது ஆளுநர் ரவி வந்த ஃபஸ்ட்டு வருஷம் 21 ஆகஸ்ட்லேயே இப்போ வரார் அவர். ஜனவரி 22 நடக்கிறது. அப்போ மட்டும் இது ஏன் ஃபாலோ பண்ணல? அப்போது ஆரம்பத்துலேயும் தேசிய கீதம், முடிவிலையும் தேசிய கீதம் பண்ணிங்களா இல்லையா? இது ஒன்று. பன்வாரிலால் புரோஹித் காலத்துலேயோ இல்லை அதுக்கு முன்னால் இருந்தவங்க காலத்துலேயோ என்ன மாதிரி நடந்துக்கிட்டு இருந்தது? சட்டசபை மரபுகள்லாம் நீங்களாகவே அப்பப்போ சேஞ்ச் பண்ணிக்கிறீங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஓகே, இது மரபுடன் முடிந்தது அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? தமிழ்தாய் வாழ்த்து பண்ணாங்க, ஆளுநர் வந்தார், தேசிய கீதம் பாட சொன்னாங்க, தேசிய கீதம் பாடலன்னொன்னே அவர் கிளம்பி போயிட்டார். அதுக்கப்புறம் வேறு வழியே கிடையாது. அதாவது ஆளுநர் பல்வேறு விஷயங்களை இந்த வெளிநடப்பின் மூலம் பல்வேறு விஷயங்களை உலகிற்கு உணர்த்திட்டு போயிட்டார். இவங்களுடைய முகத்தில் கரி பூசிட்டு போயிட்டுருக்காரு. இப்போ வேறு வழியே இல்லை, நம்மளை நாமே காப்பாற்றிக்க வேண்டியது தான். இப்போ நம்மளுக்கு ஏற்பட்ட அவமானத்திலிருந்து நம்ம வெளியில் வரணும் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி சில அறிக்கைகள்லாம் அவங்க விடுவாங்க. தமிழ்தாய் வாழ்த்து பாடப்பட்டது, ஆளுநர் உரை படிக்கப்பட்டது, ஏற்றுக்கொள்ளப்பட்டது, தேசிய கீதம் பாடப்பட்டது, சபை ஒத்தி வைக்கப்பட்டது. இந்த ஒரு தீர்மானத்தை போட்டுட்டு, இந்த மாதிரி ஒரு நியூஸ் ரீல் போட்டுட்டு, அதுக்கு ஒரு 4 மீம்ஸை போட்டுட்டு அவங்க தங்களுடைய அவமானத்தை துடைத்து கொள்கிறார்கள். ஆளுநர் பூசிய கரி இன்னும் 20 வருஷத்துக்கு இருக்கும் டிஎம்கே மேலே. நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. நேரத்துக்கு ரொம்ப நன்றி.